ஹலோ, இன்னைக்கு வீடியோ ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ண போறோம். Rewind to June 2013. Meet Karthik and Ganesh. Both of them are 35 years old. Karthik is an IT professional in Chennai. Ganesh is a business owner in Coimbatore. ரெண்டு பேரும் 25 lakhs இன்வெஸ்ட் பண்றாங்க in Quant FlexiCap Fund growth option on 24th June 2013. Same day, same amount, same fund, same growth option. Now, fast forward to 2026. என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் கார்த்திக்கும் கணேஷ்க்கும் வயசாச்சு. பட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஆச்சு? அவங்க போட்ட 25 lakhs வேல்யூவை இப்போ பார்க்கலாம். 22nd June 2026 அன்னைக்கு கார்த்திக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இஸ் 3 crores 12 lakhs. அதே டேட் 22nd June 2026 அன்னைக்கு கணேஷோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இஸ் 3 crores 48 lakhs. இதுல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், லாஸ்ட் 15-20 இயர்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையா இருந்த இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ லாபம் பார்த்துருக்காங்கன்னு இதுலேருந்து நமக்கு தெரியுது. பட் இந்த வீடியோவோட ஃபோக்கஸ் அது கிடையாது. நம்மளோட ஃபோக்கஸ் 36 lakhs டிஃப்ரென்ஸ். இது எங்கேருந்து வந்துச்சு? கார்த்திக் கணேஷ் ரெண்டு பேரும் அதே நாள் அதே அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதே ஃபண்ட் growth ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணும் போது எப்படி ஒருத்தவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இஸ் 3 crores 12 lakhs, கணேஷோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இஸ் 3 crores 48 lakhs. Because there is one small difference. கார்த்திக் ரெகுலர் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணாரு, கணேஷ் டைரக்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. இது ஒன்று தான் டிஃபரன்ஸ். இந்த ஒன் டிஃபரன்ஸ் ஹேஸ் காஸ்ட் 36 lakhs டிஃபரன்ஸ் இன் தியர் ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் ஆச்சரியமா இருக்குல்ல? பட் லெட் அஸ் லுக் அட் த குவாண்ட் NAV பேஜ். குவாண்டோட மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் NAVயை டீட்டெயில்டாக காட்டுறாங்க. லெட் அஸ் கோ பேக் டு June 2013. குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டோட டைரக்ட் growth ஆப்ஷனோட NAVயை பார்த்தீங்கன்னா இட் இஸ் 8.8362. ரெகுலர் ஃபண்டோட NAV இஸ் 8.7797. NAVனா நெட் அசெட் வேல்யூ. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு யூனிட்டோட விலை. நவ் லெட் அஸ் கம் டு 2026. ரெகுலர் பிளானோட NAV இஸ் 109.5716. டைரக்ட் பிளானோட NAV இஸ் 123.0672. இப்போ கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நான் காட்டியிருக்கேன். 25 lakhsல ரெகுலர் பிளான்ல எவ்வளோ NAV வாங்கியிருக்கலாம், டைரக்ட் பிளான்ல எத்தனை யூனிட் வாங்கியிருக்கலாம், இப்போ அந்த யூனிட்டோட வேல்யூ சிம்பிள் கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ வந்துடும். கார்த்திகோட ஃபைனல் வேல்யூ இஸ் 3.12 crores, கணேஷோட ஃபைனல் வேல்யூ இஸ் 3.48 crores. சிம்பிள் கால்குலேஷன். இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், டைரக்ட் அண்ட் ரெகுலர் இந்த பிளானால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன லாபம்? ஃப்ராங்கா சொல்லணும்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த லாபமும் கிடையாது. அந்த 36 lakhs டைரக்டா இட் கோஸ் ஆஸ் கமிஷன் டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ICICI டைரக்ட் ஆர் ஃபண்ட்ஸ் இந்தியா. ஓகே, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். டைரக்ட்னா நீங்க டைரக்டா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட இன்வெஸ்ட் பண்றீங்க. புரோக்கரோ ஏஜென்ட்டோ பேங்க் மூலியமாவோ போனா யூ ஆர் டூயிங் அ ரெகுலர் பிளான். ஓகே, இதனால உங்களுக்கு வேற எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. இட் கோஸ் இன் கமிஷன். கார்பரேட்ல இது நைஸா ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி அட்வைஸ் தேவை. நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போறீங்க, அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. அந்த அட்வைஸ்க்காக அவர் கொஞ்சம் கமிஷன் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா 36 lakhs அளவுக்கு கமிஷன் சம்பாதிக்கணுமா? யோசிக்க வேண்டிய விஷயம். உங்க பணத்தை நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. பட் ஐ இன்வெஸ்ட் இன் டைரக்ட் ஃபண்ட்ஸ்.
I invest directly with the asset management company. அதாவது Quant, Edelweiss, HDFC அந்த மாதிரி asset management கம்பெனியோட டைரக்டா இன்வெஸ்ட் இன் மை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்னொரு ஆப்ஷன் ஜீரோதா காயின் இல்லைன்னா க்ரோ. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம் யூசிங் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன். ஓகே, நவ் ஏற்கனவே நீங்க ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? எடுத்தேன் கவுத்தேன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன். ஓகேவா? நீங்க ரெகுலர் ஃபண்ட்லேருந்து உங்க அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி டைரக்ட் அதே ஃபண்டோட டைரக்ட் ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஃபார் டாக்ஸ் பர்பஸஸ் நீங்க வித்ட்ரா பண்ணும் போது your capital gains will be calculated and tax will be applicable on those capital gains. இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ என்ன பண்ணலாம்? ஐ வில் டெல் யூ ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட், இந்தியன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை எப்படி டேக்ஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் பீரியட் இஸ் லெஸ் தென் 1 year, you will have a flat 20% tax. If your investment holding period is more than 1 year now, you have to pay 12.5% tax on long-term capital gains, but you get an exemption for the first 1,25,000. அதாவது உங்க கேபிட்டல் டாக்ஸ் வந்து உங்க கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 2 lakhs இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 1,25,000க்கு நீங்க எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லை. ரிமைனிங் 75,000க்கு 12.5% டாக்ஸ் கட்டி ஆகணும். இதை நம்ம யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லுக் அட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் பீரியட். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 yearக்கு மேல ஆகுதா? 1 year கீழேனா ப்ளீஸ் வெயிட். 1 yearக்கு மேலனா கால்குலேட் யுவர் கேபிட்டல் கெயின்ஸ். உங்க கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அண்ட் இப்போதைக்கு உள்ள அமௌண்ட் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இஃப் யுவர் கெயின்ஸ் இஸ் லெஸ் தென் 1,25,000, you can withdraw the entire amount and invest in direct option. In case unga capital gains is more than 1.25 lakhs, assuming example நீங்க வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆஃப்டர் 2 years it has become 7 lakhs. Now your capital gains is 2 lakhs. நீங்க ஒரே தடியா withdraw பண்ணீங்கன்னா you will have to pay tax on that extra 75,000. 1.25 lakh exemption, 75,000க்கு நீங்க டாக்ஸ் கட்டி ஆகணும். யூ கேன் அவாய்ட் இட் பை ஸ்பிளிட்டிங். ஒரே ஃபைனான்ஷியல் இயர்ல வித்ட்ரா பண்ணாம வித்ட்ரா இட் இன் 2 financial years. அப்படி பண்ணும்போது யூ கேன் யூஸ் யோர் 1.25 lakh exemption in 2 financial years and avoid tax. நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். Debt funds are taxed as per your income tax slab. So adanala if you are falling in the income tax bracket, don't switch or consult your chartered accountant for detailed எப்படி பண்ணனும்னு chartered accountant consult பண்ணுங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், பேங்க் வேற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வேற. லெட்ஸ் சே நீங்க HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்க HDFC பேங்க் அக்கவுண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மூலமா போறீங்க. இன் திஸ் கேஸ் த பேங்க் ஆக்ட்ஸ் அஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ பேங்க் கமிஷன் எடுத்துப்பாங்க and they will invest your money in a regular plan. Again, I'll tell you, HDFC Bank is different, HDFC Asset Management Company is different. ICICI Bank is different, ICICI Prudential Asset Management Company is different. நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஜீரோதா காயின் இல்லைன்னா க்ரோ பிளாட்ஃபார்ம் மூலமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லெட் மீ நோ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்க ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. I will see you in my next video. Bye bye.